பல்வேறு பகுதிகளில் நடைபெற்ற முக்கிய நிகழ்வுகளை களத்தல் மதிமுகம் பகுதியில் பார்க்கலாம். நாமக்கல் மாவட்டம் வேலகவுண்டம்பட்டி அடுத்த கோலாபுரம் பகுதியில் நாமக்கல் மைய அகில இந்திய கட்டுநர் சங்கம் மற்றும் திருச்செங்கோடு சுவாமி விவேகானந்தா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை இணைந்து நடத்திய சிறப்பு மருத்துவ பரிசோதனை முகாம் நடைபெற்றது. முகாமிற்கு அகில இந்திய கட்டுநர் சங்க நாமக்கல் மைய தலைவர் VS தென்னரசு தலைமை வகித்தார். சிறப்பு விருந்தினர்களாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் விமலா மற்றும் கொங்குநாடு கல்லூரியின் தாளாளர் பெரியசாமி கலந்து கொண்டு மருத்துவ முகாமை துவக்கி வைத்தனர். மேலும் நாமக்கல் மைய அகில இந்திய கட்டுநர் சங்க பொறுப்பாளர் நிர்வாகிகளுக்கு கேடயங்களை வழங்கி சிறப்புரையாற்றினார். மயிலாடுதுறை அடுத்த மன்னம்பந்தல் ஸ்ரீ அஞ்சல் நாயகி அம்பிகை கோயிலில் மகா சிவராத்திரியை முன்னிட்டு 27ஆம் ஆண்டு பால்குடம் விழா நடைபெற்றது. மன்னம்பந்தல் நடன விநாயகர் கோவிலிலிருந்து சிறப்பு பூஜைகளுடன் சுவாமி ரிஷப வாகனத்தில் எழுந்தருளி வீதி உலா வந்தார். நாட்டுப்புற கலைஞர்கள் சிவன், பச்சைக்காளி, பவளக்காளி ஆட்டத்துடன் மேளதாள வாத்தியங்கள் முழங்க நடைபெற்ற பால்குட வீதி உலாவில் பக்தர்கள் வீடுகள் தோறும் தீபாராதனை எடுத்து சுவாமியை வழிபாடு செய்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் மூத்த வழக்கறிஞர்களின் படத்திறப்பு விழா தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. விழாவிற்கு உயர்நீதிமன்ற நீதிபதி சுரேஷ்குமார், புதுக்கோட்டை நீதிபதி அருள்முருகன் ஆகியோர் மூத்த வழக்கறிஞர்களின் திருவுருவ படத்தை திறந்து வைத்து மலர் தூவி மரியாதை செய்தனர். அதைத் தொடர்ந்து மூத்த வழக்கறிஞர்களுக்கு 2 நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. பின்னர் அவர்களது குடும்பத்திற்கு கௌரவப்படுத்தி மரியாதை செய்தனர். வேலூர் கோட்டையில் உள்ள ஸ்ரீ ஜலகண்டீஸ்வரர் அகிலாண்டீஸ்வரி கோவிலில் மகா சிவராத்திரியை முன்னிட்டு சிறப்பு பூஜை நடைபெற்றது. பல்வேறு புண்ணிய நதிகளிலிருந்து கொண்டுவரப்பட்ட புனித நீரானது 1008 சங்குகளில் நிரப்பி அவைகளை யாக பூஜையில் வைத்து வேத மந்திரங்கள் முழங்க பூஜைகள் செய்யப்பட்டது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் மகா சிவராத்திரி என்பதால் நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம் செய்தனர். வேலூர் மாவட்டம் காட்பாடி தாராபடுவேட்டில் உள்ள வரதராஜ பெருமாள் கோவிலில் மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. மேளதாளங்கள் முழங்க கோவிலிலிருந்து ஊர்வலமாக கொண்டுவரப்பட்டு சுவாமி சிலைகளுக்கும் மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். இதில் ட்ரோன் மூலம் பூக்களும் யாக தீர்த்த நீரும் பக்தர்கள் மீது தெளிக்கப்பட்டது. கோவை அரசூர் பகுதியில் உள்ள KPR கலை அறிவியல் மற்றும் ஆராய்ச்சி கல்லூரியில் அல்காரிதம் 26 எனும் நிகழ்வு நடைபெற்றது. இந்நிகழ்வில் தொழில்நுட்பம் மற்றும் தொழில்நுட்பம் சாராத பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டன. இந்நிகழ்வில் பங்கேற்ற மாணவர்கள் தங்களின் திறமையை வெளிப்படுத்தி பல்வேறு பரிசுகளை பெற்றனர். மறைந்த பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங்கின் பிறந்தநாளையொட்டி ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி அடுத்த ஐயங்கோவில்பட்டு பகுதியில் தமிழ் மாநில பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவரும் சமத்துவ தலைவருமான ஆம்ஸ்ட்ராங் பிறந்தநாள் நிகழ்வு நடைபெற்றது. மாவட்ட இளைஞரணி ஜீவன் நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்தார். விழுப்புரம் கிழக்கு மாவட்ட தலைவர் முருகதாஸ் மற்றும் விழுப்புரம் கிழக்கு மாவட்ட செயலாளர் கண்ணபிரான் முன்னிலையில் MP செம்மேரியா ஏழை எளிய மக்களுக்கு சேலை மற்றும் 5 கிலோ அரிசியை வழங்கினார். அதன் தொடர்ச்சியாக 100க்கும் மேற்பட்டோருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்வில் மேட்டுக்குப்பம் ஆகாஷ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். ஆம்ஸ்ட்ராங் மனைவி ஆணைக்கிணங்க இந்நிகழ்வானது நடைபெற்றது. ஏழைகளின் கஷ்டம் தெரியாமல் தாவேக தலைவர் விஜய் இருப்பதாக அப்பாவு தெரிவித்துள்ளார். நெல்லையில் செய்தியாளர்களை சந்தித்த அப்பாவு, ஏழைகளுக்கு அரசு கொடுக்கும் பணம் குறித்து புரிந்து பேசாமல் விமர்சனம் செய்வதிலிருந்தே அவரது குணம் தெரிவதாக கூறினார். ஏதோ அவர் சினிமாவில் நடிச்சதுனால ரசிகர்கள் அவர் பார்க்க கூடதை வச்சுக்கிட்டு அவரு பெரிய மொத்த மேதாவி கணங்க ஏழைக்கு கொடுக்கறத கொச்சம் பண்ண வேண்டிய அவசியம் அவருக்கு கிடையாது. இது
இந்த அரசு அவரை மாதிரி அவர் படத்துக்கு 1000 ரூபாய் டிக்கெட்டை 2000 ரூபாய்க்கு விற்கிற மாதிரி அதை விஜய் அனுமதிக்கிறது மாதிரி நம்ம அனுமதிக்க முடியாது. இது சாமானிய மக்கள் இவங்களுக்கு கொடுக்கக்கூடிய நிதிக்கு எந்த பரிந்துரையும் கிடையாது. தகுதியான அனைவருக்கும் 1 ரூபாய் கூட அவர்களிடமிருந்து கையூட்டு பெறாமல் 100% 1,31,00,000 பேருக்கு கொடுக்கிறோம். நீங்க யாராவது ஒரு ஆளு 5000 ரூபாய் கொடுத்ததுல இந்த கட்சிக்காரங்க 1 ரூபாயை எடுத்துட்டாங்கன்னு சொல்லுங்க, யாருமே. அப்ப இந்த அரசு ஏழைகளுக்கு மீது இறக்கம் கொண்டு செய்யறத விஜய் போன்ற இந்த நடிகர்கள் எல்லாம் ஏழைகளுடைய கஷ்டத்தை தெரியாதவங்க எல்லாம் வன்மையா கண்டிப்பாங்க. திருப்பூர் மாவட்டம் அவிநாசி நீதிமன்ற வளாகத்தில் பறிமுதல் செய்யப்பட்ட காலாவதியான பொருட்கள் எரிக்கும் போது மர்ம பொருள் வெடித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. கடந்த 2 நாட்களாக நீதிமன்றத்தில் பல்வேறு வழக்குகளில் பறிமுதல் செய்யப்பட்ட காலாவதியான பொருட்கள், புகையிலை பொருட்கள் உள்ளிட்டவைகளை உரிமையியல் நீதிமன்றத்திற்கு அருகே பின்புறம் கொட்டி தீ வைத்துள்ளனர். இதில் திடீரென மர்ம பொருள் பலத்த சப்தத்துடன் வெடித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. வேலூரில் நமோ இளைஞர்கள் மற்றும் திறன் மேம்பாட்டு அறக்கட்டளை சார்பாக மாரத்தான் போட்டி நடைபெற்றது. மாரத்தான் போட்டியை பாஜக மாநில பொதுச் செயலாளர் துவக்கி வைத்தார். இதில் வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர் மாவட்டங்களைச் சேர்ந்த 1000க்கும் மேற்பட்டோர் பங்கேற்று ஓடினர். பழைய பேருந்து நிலையம் அருகில் துவங்கிய மாரத்தான் போட்டி அண்ணா சாலை வழியாக சுமார் 10 கிலோமீட்டர் தொலைவிற்கு சென்று இறுதியாக தொரப்பாடி என்ற இடத்தில் நிறைவடைந்தது.